innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உன்னத நோக்கிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே நல்ல செயலுக்குரியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று இறைவன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். இந்த வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் மனிதன் தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்கிறான், எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையினுடைய இறுதி முடிவாக இருக்கக்கூடிய மரணத்தையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் குல்லு பனி ஆதம யுஹ்தீஹு பில்லைல வன்னஹார், ஆதமுடைய மகன்கள் இரவிலும் பகலிலும் தவறளிக்க கூடியவர்கள்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தருகிறார். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். இந்த தவறுக்கு பிரார்த்திச்சமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறு செய்யக்கூடிய மனிதன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு செய்து மீளக்கூடியவனாக இருக்கிறான். அது மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தௌபா, பாவ மன்னிப்பு. அது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குலிகல் இன்சான லைஃபா, மனிதர்கள் அனைவரும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு விதமான உறவு முறைகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான். பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற உறவு முறை, கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு முறை, அண்ணன் தம்பி என்கிற ஒரு இரத்த பந்த உறவு, அக்கா தங்கைகள் என்கிற ஒரு இரத்த பந்த உறவு, அண்டை வீட்டுக்காரர்கள் என்கிற ஒரு உறவு. நம்மளுடைய ஊரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வட்டாரவெளி, தெருவாசிகள் அனைவரோடும் அழகிய உறவு முறையோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் கணவன் மனைவி என்கிற ஒரு உறவையும் இறைவன் தந்திருக்கிறான். இந்த உறவு முறைகளோடு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாக மாட்டான். திடீரென்று கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை வரும், அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரச்சனைகள் வரும், அண்டை வீட்டுக்காரரோடு பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் மனிதன் எவ்வாறு எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான்? குறிப்பாக எல்லா உறவு முறைகளோடும் நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்போம்,
நல்லபடியாக உறவாடி கொண்டிருப்போம். அவர்களோடு அதிகமாக உறவை பேணி வாழக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். அப்படி இந்த உறவு முறையை பேணி நடக்கக்கூடிய தருணத்தில் திடீரென்று கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு பிரச்சனை வரும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே ஒரு பிரச்சனை வரும். நண்பர்களுக்கு மத்தியிலே, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியிலே திடீரென்று ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வரும். இதை மனிதன் உலகியல் ரீதியாக எப்படி எதிர்கொள்கிறான்? அண்டை வீட்டுக்காரரோடு சண்டை ஏற்படுகிறது. நல்லபடியாக ஒரு நெருக்கத்திலே உறவுகளோடு இருப்பார்கள், நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பார்கள், இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து அழகிய முறையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். திடீரென்று மனக்கசப்புகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் அண்டை வீட்டுக்காரரோடு அப்படி கடந்து நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள், நல்ல உறவாடி கொண்டிருந்திருப்பார்கள். இவருடைய வீட்டிலே ஒரு உணவு சமைத்தால் அது அவர்களுடைய வீட்டிலே கொடுத்து விடாமல் இருக்கவே மாட்டாங்க. இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரையெல்லாம் சேர்க்கிறார்களோ இல்லையோ அண்டை வீட்டுக்காரரோடு அண்டை வீட்டுக்காரரை சேர்த்துக் கொள்வாங்க. தன்னுடைய நண்பர்களுடைய அந்த உறவு முறைகள் எல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. பிரச்சனை, இருவர்களுக்கிடையே சண்டை என்று வரும்போது அவர்களோடு மிகப்பெரிய அளவிலே ஒரு பகையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அண்டை வீட்டுக்காரரோடு பிரச்சனை வரும், இரத்த பந்த உறவுகளோடு ஏதோ ஒரு உறவு முறையோடு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் அழகிய முறையில் என்ன செய்யணும்? களையக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், பிரச்சனைகள் என்பது எல்லாருக்கும் வரதான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதரை போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாதிப்புக்குள்ளாக இருப்பானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கடுமையாக பிரச்சனைக்கு உள்ளானவர்கள். மக்கத்து குஃபார்களால் கடுமையாக சிரமப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அனைவரையுமே என்ன செஞ்சாங்க? மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை நபிகளார் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும் போது பிற மனிதரை மன்னிப்பதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். மன்னிப்பதால் அந்த மனிதரிடத்தில் எதுவுமே குறைந்து போவதில்லை. பிற மனிதரை, நண்பரையோ அல்லது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையோ, அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரச்சனையோ, பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், ஏதோ ஒரு உறவு முறையில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அழகிய முறையில் முதலிலே யார் சலாம் சொல்லி முடித்துக் கொள்கிறார்களோ, சமாதானத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுடைய தர்ஜாவை, கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகிறானா. இன்னைக்கு அப்படியே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அண்டை வீட்டுக்காரரோடு இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் போய் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரரை விசாரித்தோம் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி விசாரிச்சோன்னா இவன் ஒரு மனுஷனா? எதற்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுவான், எதற்கெடுத்தாலும் முகச்சுளிப்பு பண்ணுவான், எதற்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழக்கூடியவனா இருப்பான். எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து ஒரு வண்டியை பக்கத்து வீட்டில் விட்டுட்டான் என்று சொன்னால் முதலிலே வந்து சத்தம் போட்டு இந்த வண்டியை முதல்ல எடுங்க, யாருடைய வண்டி, யார் வீட்டுக்குப்பா வந்திருக்க, அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டுப்பா, யார் வீட்டுக்கு என்ன தேவைக்கு வந்திருக்க அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டு என்று அண்டை வீட்டுக்காரர் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய ஊர்ல பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்காரரும் அதே மாதிரி அவருடைய வீட்டில் விருந்தாளி வந்திருக்கும் போதோ, ஏதோ யாரோ வந்திருக்கும் போது இதே மாதிரி அங்க பிரச்சனை பண்ணியிருப்பார். அதற்காக பழிக்கு பழி என்ன செஞ்சிருவாங்க? அண்டை வீட்டுக்காரர் அதே போன்று பேசி விடுவார்கள். அப்ப இது போன்ற பகையெல்லாம் இப்படியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையின் மூலமாக உருவாகி அதை வளர்த்து கொண்டு இன்னைக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரரும் பிரச்சனையா இருக்கும். நம்ம போய் விசாரிச்சோம் சொன்னா அவர் இடத்துல போய் என்னங்க பிரச்சனை, உங்க அண்டை வீட்டுக்காரருக்கும் உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நம்ம போய் விசாரிச்சோம் என்று சொன்னால் அவர் சொல்வாரு, எங்க வாப்ப காலத்துல இருந்து பேச மாட்டாங்க. சரி, உங்களுடைய தகப்பன் இடத்துல போய் கேட்போம், உங்களுடைய வாப்பா இடத்துல போய் கேட்போம், எதுக்குங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரரும் பிரச்சனை? எங்க வாப்ப காலத்துல இருந்து பிரச்சனைங்க. அவருடைய வாப்ப காலத்தை சொல்வாரு, என்ன பிரச்சனைன்னு அடுத்த தலைமுறை 3 தலைமுறைக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாது. எந்த பிரச்சனையா இருக்கும்? ஏதாவது பொதுச்சவர் பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்தை அபகரிச்ச பிரச்சனையா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும்.
இதை அந்த அண்டை வீட்டுக்காரரும் உதாரணத்துக்கு அண்டை வீட்டுக்காரர் சொல்றேன், ஏதோ ஒரு உறவுமுறைகளா இருந்தாலும், ஒரு பொருளாதார பிரச்சனைகளை பிரிஞ்சாலும், பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுல மனக்கசப்பு ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப்ல பிரிந்தாலும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கு மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டு நபர்களுக்கு இடையே அந்த உறவு பிரியக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், அதை ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் எப்படி வளர்க்கிறான் என்று சொன்னால், சின்ன பகைய பெரிய அளவிலே நாள் பெருக பெருக வருடங்கள் போக போக அந்த பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியா சொன்னாங்க? ஒரு மனிதரை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யாரை மன்னிக்கிறார்களோ மன்னிக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துகிறானாம். ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, யார் யாரை மன்னித்தாலும், கணவன் மனைவியை மன்னித்தாலும், மனைவி கணவனை மன்னித்தாலும், பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னித்தாலும், பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னித்தாலும், இந்த அண்டை வீட்டுக்காரரை மன்னித்தாலும், யார் முதலிலே முந்திக் கொண்டு மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறானாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய விஷயத்தில் நடந்து கொள்கிறான். நம்ம ஒரு பாவத்தை செய்யறோம், பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் வந்து தனிமையில வந்து சஜிதாவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே சிரம் பணிந்து நெற்றியை தரையில வைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவா, நான் இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டேன், இந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனிடத்திலே தனிமையிலே நாம் இறைஞ்சுகிறோமா இல்லையா? தனிமையில பேசுகிறோமா இல்லையா? இறைவா, இந்த பாவத்தை மன்னிச்சிரு, நான் இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டேன், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், ஒரு மோசடி செய்து விட்டேன், இன்னென்ன தவறெல்லாம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் மண்டிட்டு இறைவனிடத்தில் சஜிதா செய்து நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தர்றோமா இல்லையா? அப்ப என்ன எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ்விடத்தில்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடியவனா இருக்கணும், எனக்கு பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு மனிதன் இறைவனிடத்திலிருந்து அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடியவனா இருக்கிறானா இல்லையா? அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறை மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை ஒரு மனிதன் இயல்பாகவே கொண்டு வரணும். அது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இந்த நட்பண்பினை அழகிய முறையிலே வளர்த்துக் கொண்டார்கள். நான் ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியது போல, நபிகளாரை போல ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாதிப்புக்குள்ளாயிருக்கிறான், நபிகளாரை போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. நபிகளார் யூதர்களுடைய அந்த துன்பத்தினால், சிரமத்தினால் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருந்தாங்க. ஒரு யூதர்கள் கடுமையாக நபிகளாரை துரோகம் செய்தார்கள், நபிகளாரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், நபிகளாருக்கு விருந்தளிப்பு என்ற பெயரிலே ஆட்டிறைச்சியிலே விஷம் தடவி கொடுத்தார் ஒரு பெண்மணி, யூத சமுதாயத்தை சார்ந்த பெண்மணி. அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி தோழர்கள் நினைத்திருந்தால் அந்த பெண்மணியை கடுமையாக அங்கே கண்டித்திருப்பார்கள். நபிகளார் அங்கு இருக்கக்கூடிய நபி தோழர்களிடத்திலே ஒரு ஆணையிட்டார் என்று சொன்னால், ஆட்சி தலைவராக, ஆன்மீக தலைவராக நபி தோழர்களிடத்திலே ஒரு கண் அசைத்தார் என்று சொன்னால் அந்த பெண்மணியை அங்கே கொலை செய்திருப்பார்கள், உண்டிலன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் நபிகளார் எப்படி நடந்து கொண்டாங்க? தண்டிப்பதற்கென்று எல்லா விதமான ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் இருந்தது. தண்டிப்பதற்கு தகுதியான ஒரு மனிதராக இருந்தார்கள். அவருடைய உயிரை போர்க்கக்கூடிய அளவுக்கு விஷத்தை தடவி கொடுத்த ஒரு பெண்மணியை நபிகளார் கடுமையாக பாதிப்புக்குள்ளாயிருந்தார்கள். தண்டிப்பதற்கு தகுதியான ஒரு மனிதராக இருந்தார்கள். அங்கே அவர்கள் கொலை கூட செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தண்டித்தார்களா? அவர்களை கொலை செய்தார்களா? அவர்களை ஏதாவது செய்தார்களா? நபிகளார் என்ன செஞ்சாங்க என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை செய்தியை இறக்கினார். நீங்க பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்க, நீங்க நன்மையை ஏவுங்க, பிறருடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களா இருங்க, பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு நட்பண்பினை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் பிற மக்களுக்கு எதை உபதேசம் செய்தார்கள்? நீங்கள் பிறரை மன்னியுங்கள், பிறரை மன்னித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி சொன்ன நபிகளார் தன்னுடைய வாழ்வில் பிறரை மன்னிக்காமல் இருப்பாங்களா? நபிகளார் அந்த யூத பெண்மணியை மன்னித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தில் பாதிப்புக்குள்ளாக இருந்தார்கள். பாதிக்கப்பட்ட ஒரு நபிகளார், பாதிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்மணியை மன்னித்தார்களா இல்லையா? யூதர்களால் கடுமையான
சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர் நபிகளார், யூதர்களால் கடுமையாக பாதிப்புக்குள்ளான நபிகளார். ஒரு யூத சிறுவனை நபிகளார் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன உடனே வீடு தேடி சென்று நபிகளார் என்ன செஞ்சாங்க? நல்லா விசாரிச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நட்பண்மையை நம்முடைய வாழ்வில் நம்ம வச்சிருக்கோமா? ஒரு சொந்த பந்த உறவுகள் இருக்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம். அவர்களோடு திடீரென்று பிரச்சனை ஏற்படுகிறது, நண்பர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது, சொந்த பந்தங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படுகிறது. உடல்நிலை சரியில்லாமல் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அல்லது உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் படுத்த படுக்கையா இருப்பாங்க, ஒரு அண்டை வீட்டுக்காரரா இருப்பாங்க. போய் நலம் விசாரிப்பதற்கு மனம் வராது. நபிகளார் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் யூதர்களால், முனாஃபிக்தனம் செய்தார்கள். நபிகளாரை கொலை செய்ய முயற்சி செய்த சமுதாயம் யூத சமுதாயம். இஸ்லாத்தை அழிக்க துடித்தவர்கள், அழிக்க நினைத்தவர்கள், நபிகளாரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுவன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறான். அவனை வீடு தேடி சென்று நபிகளார் விசாரித்தார்கள் என்று சொன்னால், நலம் விசாரித்தார்கள் என்று சொன்னார். காரணம் என்ன? நபிகளார் சொன்னார்கள், உடல்நலம் விசாரிப்பது ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் உடல்நலம் விசாரித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சூனத்தினுடைய கனிகளை பறிக்கக்கூடிய ஒரு நன்மையை தருகிறான். நோயாளியை யாரெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நேரம் வரைக்கும் நோயாளியோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், நோயாளியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், நோயாளிக்கு 2 வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் முழுக்க சூனத்தினுடைய கனிகளை பறிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் என்று நபிகளார் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இந்த அறிவிப்பை செய்துவிட்டு நபிகளார் ஒரு மனிதர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், அவரை சென்று அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கவில்லை என்று சொன்னால் நபிகளார் எதை சொன்னார்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லிய வண்ணம் செயல், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகளாருடைய போதனைகள் இன்று வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம். 200 கோடி மக்களுக்கு மேலாக நபிகளாரை நேசித்து நபிகளாரை பின்பற்றுவதற்கு காரணம் நபிகளார் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றினார்கள். எந்த அளவுக்கு நபிகளார் நடந்து கொண்டார்கள். அப்ப இதே போன்று நம்மளுடைய வாழ்வில் ஒரு அண்டை வீட்டுக்காரர் உடல்நிலை சரியில்லைன்னு வைங்க, அவர் பிரச்சனையா இருக்கு, நமக்கு அவருக்கும் பிரச்சனை. நம்முடைய சொந்த பந்தங்கள்ல ஏதோ தந்தை வழியாக இருக்கட்டும், தாய் வழியாக இருக்கட்டும், மனைவி வழியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உறவு முறையில ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை போய் நலம் விசாரிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களா? இல்ல. காரணம், எங்க வாப்பா காலத்துல இருந்து பிரச்சனை, எங்களுடைய சொத்து பத்தை எல்லாம் அவன் என்ன செஞ்சுட்டான், அனைத்தையுமே என்ன செஞ்சான், எங்களுக்கு துரோகம் செய்து தவறான முறையில் எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், எங்களை ஏமாத்திட்டான், எங்களை மோசடி செய்துட்டான், எங்களுக்கு துரோகம் செய்துட்டான், எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு துரோகத்தை செய்து விட்டான். அவனை பார்த்தாலே என்னுடைய மனசு ஒரு விதமான ஒரு கஷ்டத்துல மூழ்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த துரோகத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப மன வலி ஏற்படுகிறது என்று ஒவ்வொரு மனிதர்களும் புலம்புவதை பார்க்கிறோம். யார் துரோகம் செய்தார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்களோ அந்த சமுதாயத்தினுடைய வீடு தேடி சென்று ஆன்மீக தலைவராக, ஆட்சி தலைவராக, உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர் நடந்து கொள்ள, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நடந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தி காட்டினாங்களா இல்லையா? அதே போன்று நம்முடைய சொந்த பந்தம் உடல்நிலை சரியில்லை, அவர்களோட பிரச்சனை என்று சொன்னால் போய் நல விசாரிங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்னிப்பதால் நீங்கள் முந்தி செல்வதால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகிறான் என்று. முதலிலே யார் சென்று சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றிருந்தார்களா இல்லையா? இது போன்ற விஷயங்களில் நாம் முந்தி சென்று அவர்களை உடல்நலம் விசாரிக்கக்கூடியவர்களா இருக்கும். ஆனா அப்படியா நடக்குது நம்மளுடைய ஊர்ல? நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அப்படி நடக்கல. யார் உடல்நிலை சரியில்லையோ காதுக்கு வருகிறது, தகவல் வருகிறது, அவரை போய் பார்க்கறதே இல்லை. ஏன் சகராத்து காலில் போயிட்டாருங்க உங்களுடைய மாமா, உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய சிறிய தாயார் அல்லது சிறிய தகப்பனார், ஏதோ ஒரு சொந்த பந்தம் போயிருச்சுங்க, இல்ல நான் போக மாட்டேன் என்று அதோடு மல்லு கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதன் பிறகு எப்போது சென்று அவர்களோடு உறவை பேணி வாழ்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஜனாசாவான உடனே, அவர்கள் மரணிச்ச உடனே என்னுடைய சிறிய தந்தை ஜனாசா வீட்டிலிருந்து அவருடைய உறவை பற்றி பிறரிடத்திலே பேசி அங்கே பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்னுடைய வாப்பாவுடைய சிறிய தந்தை, என்னுடைய வாப்பா வகையில சொந்தம், என்னுடைய தந்தை வகையில சொந்தம், என்னுடைய மனைவி வகையில சொந்தம், என்னுடைய தம்பி வகையில சொந்தம், ஏதோ ஒரு உறவை சொல்லி எனக்கு சொந்தம் என்று எப்போது மனிதன் உறவு கொண்டாடுகிறான், அந்த மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்தவுடன் ஜனாசாவாக அவனுடைய வீட்டிலே சடலமாக படுக்கப்பட வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனோடு சென்று உறவாடக்கூடியதை பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்று நம்முடைய சமுதாயத்திலே இன்றும் காணப்படுகிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுறவன் உறவை பேண்டவன் கிடையாது. உங்களுடைய உறவை முறித்துக் கொண்டாலும், உங்களை உதாசீனப்படுத்தினாலும், நீங்கள் வேண்டாம் என்று உங்களை ஒதுக்கி வைத்தாலும், நீங்கள் மறுபடி திருப்பி சென்று யார் உறவை பேணி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆகவே எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் இருந்தாலும், கணவன் மனைவிக்கு இடையில இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருந்தாலும், குறிப்பாக அண்டை வீட்டுக்காரரோடு நாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களோடு அழகிய முறையிலே எந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தாலும் அதை மன்னித்து அதை மறந்து வாழக்கூடிய ஒரு நட்பண்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்த வேண்டும். ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் திங்கட்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் மூமின்களுடைய அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மலக்குமார்கள் சமர்ப்பிப்பார்களாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொதுவான அறிவிப்பு செய்கிறான். எல்லாருடைய பாவத்தை என்ன செய்றேன், நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பேன். உமை யுஷ்ரிக்கு பில்லாஹ், யார் இணை வைக்கிறார்களோ, யார் இணை வைப்பு கொள்கைகள் இருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரண்டு நபர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் இருவரும் சமாதானம் ஆகாமல் பிரச்சனையிலேயே பிணக்கிலேயே அந்த பகையிலேயே நீடித்துக் கொண்டிருப்பார்களே, அவர்களுடைய அந்த அமல்கள், அவர்களுடைய நன்மைகள் அதை நிப்பாட்டி வை, நிலுவையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நாம் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். ஏராளமான சுவனத்தினுடைய வாசல்கள் திறந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய அருள் வாயில் திறந்திருக்கக்கூடிய ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதிகமான அருள்கள் நிறைந்த ஒரு மாதத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் சரியான முறையிலே சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும். அண்டை வீட்டுக்காரரோடு பேசாமல் இருந்து சொன்னால் இன்று வரைக்கும் போய் சலாம் சொல்லுங்க. அவர்களை மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் நீங்க திருப்பி சலாம் சொல்லுங்க. அதை உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய உறவு முறைகளோடு நீங்கள் யாரோடு பேசாமல் இன்று வரைக்கும் இருந்திருப்பீங்க, அவர்களுக்கும் நீங்கள் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுங்க. அவர்களோடு நீங்கள் அழகிய முறையிலே ஒரு நல்ல உறவு முறையை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமலை நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறான். நம்முடைய அமல்கள் இன்னைக்கு உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள், இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இரவு தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்மைகள் எல்லாம் மலக்குமார்கள் சமர்ப்பிக்கும் போது இவனுக்கும் பஞ்சாயத்து இருக்கு, இவருக்கும் பிரச்சனை இருக்கு, இவருடைய அமல்களை நிறுத்திவே என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உலகத்தில் வாழும் போது நன்மை செஞ்சு தர்மம் செய்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு ஏராளமான நன்மைகளை செய்து அந்த நன்மைகள் எல்லாம் இறைவனிடத்திலே நிலுவையில் இருந்தது என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்கு நிலுவையில் இருக்கிறது? இரண்டு நபர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் இரண்டு பேரும் சமாதானம் ஏற்படக்கூடிய காலம் வரைக்கும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிப்பாட்டி வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நட்பண்பினை, பிறரை மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.